திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 219 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 25. திருத்தணிகை மலையின் சிறப்புகளை தணிகை புராணத்தின் வழியில் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என்ற இந்த அசுரர்களின் முன்ஜென்மத்து வரலாறு தணிகை புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. சம்ஸ்கிருத வடமொழி ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தில் சூரபத்மன் முதலானவர்களின் முன்ஜென்ம வரலாறு சங்கர சம்ஹிதையின் சிவரகசிய கண்டத்தில் இருக்கின்ற 7வது காண்டமான உபதேச காண்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தின் சங்கர சம்ஹிதையின் சிவரகசிய கண்டத்தில்தான் 6 காண்டங்கள் அமைந்திருக்கின்றன. உற்பத்தி காண்டம் முதல் தக்ஷகாண்டம் வரை. அதையே தமிழில் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அதே 6 காண்டங்களாக பாடி அருளியுள்ளார் என்று நாம் பார்த்து வருகின்றோம். வடமொழி ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தின் சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டத்தில் 7வது காண்டமும் இருக்கின்றது. அது உபதேச காண்டம் என்று கூறப்படும். அந்த உபதேச காண்டத்தில் சூரபத்மன் முதலியவர்களின் முன்ஜென்ம வரலாறு, அஜமுகியின் முற்பிறப்பு, மாயையின் முற்பிறப்பு என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. அதோடு விபூதி ருத்ராட்சங்களின் மகிமை, சிவராத்திரி வரலாறு முதலான அநேக வரலாறுகள் உபதேச காண்டத்தில் தனி வரலாறுகளாக அருளப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் குமரக்கோட்ட முருகப்பெருமானின் அருளாணையின் வண்ணம் 6 காண்டங்களை கந்தபுராணமாக அருளியுள்ளார் என்று பார்த்தோம். எனவே வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தில் இருக்கின்ற உபதேச காண்டம் 7வது காண்டம் போன்று தமிழிலே உபதேச காண்டம் என்ற ஒரு தனி நூல், அது கந்தபுராணத்தின் தொடர்ச்சியாக அமைகின்ற உபதேச காண்டம் என்ற தனி நூலை கோனேரியப்ப முதலியார் என்ற அருளாளர் அருளியிருக்கின்றார். ஞான வரோதயர் என்ற அருளாளரும் உபதேச காண்டத்தை தமிழிலே அருளியிருக்கின்றார்கள். உபதேச காண்டத்தில் சூரபத்மாதியர்களின் முற்பிறவி பற்றிய வரலாறு எப்படி தொடங்குகின்றது என்றால், சௌனகாதி முனிவர்கள் சூத முனிவரை பார்த்து கேட்கின்றார்கள். சூத முனிவரே, அஜமுகி என்று பிரசித்தி பெற்ற சூரபத்மனுடைய தங்கை, மாயை என்ற சூரபத்மன் முதலியவர்களின் தாய், இவர்களெல்லாம் சூரசம்ஹாரம் நிகழ்ந்ததன் பின் எங்கு சென்றார்கள் என்று கேட்கின்றார். சூதர் கூறுகின்றார், சூரபத்மனின் தாய் மாயை என்பவள் யுத்த சமயத்தில் சூரனிடம் வந்து அவனிடம் சொல்லிவிட்டு பயம் கொண்டு மந்தரமலைக்கு புறப்பட்டாள். அப்பொழுது அஜமுகியிடம் சொல்லிவிட்டு சென்றாள், சூரன் முதலியவர்கள் இறந்தவுடன் நீ மந்தரமலைக்கு சீக்கிரம் வந்துவிடு என்று தனது பெண்ணாகிய அஜமுகியிடம் கூறிவிட்டு செல்கின்றாள். பிறகு சில காலம் சென்றதன் பின் சூரபத்மன் முதலிய அசுரர்கள் சுப்பிரமணிய சுவாமியினால் சம்ஹாரம் செய்யப்பட்டவுடன் அசுரேந்திரனும் ஹிரண்யனும் ஓடிப்போனார்கள். அஜமுகி மந்தரமலைக்கு வந்து தன் தாயாகிய மாயையை பார்த்து அழுதால், புலம்பினாள். எனவே புலம்புகின்ற தன்னுடைய பெண்ணான அஜமுகிக்கு அவளை தேற்றும் விதமாக மாயை கூறுகின்றாள், பெண்ணே, நீ வருத்தப்படாதே. உனது சகோதரனான சூரபத்மன் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு வாகனமாகவும் துவஜமாகவும் இருப்பதற்காகவே மயில் உருவத்தையும் கோழி உருவத்தையும் எடுத்துக்கொண்டு தற்பொழுது பிரம்ம விஷ்ணுக்களால் நமஸ்கரிக்கத்தக்க பதவியை அடைந்திருக்கின்றான். அதே போன்று சிங்கமுகனும் தாரகனும் கூட பூத உருவத்தோடு மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவர்களாகி கைலாசமலையில் சந்தோஷமாக விளங்குகின்றார்கள் என்று மாயை கூறினாள். உடனே அஜமுகி கேட்கின்றாள் மாயையை பார்த்து, தாயே, மகாபாதகர்களான இவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பதவி எவ்வாறு கிடைத்தது என்று சொல் என்று கேட்கின்றாள். அதற்கு பதில் கூறுவதாக மாயை கூறுவதாக ஸ்காந்த மகாபுராணத்தின் உபதேச காண்டத்தில் சூரபத்மன் முதலியவர்களின் முற்பிறவி பற்றிய வரலாறு அங்கே வருகின்றது. அதே வரலாறு தணிகை புராணத்திலே வருகின்றது. முன்னே ஒரு கல்பத்தில் ஒரு தர்மாத்மா, சத்திய வாக்கை உடையவர், பொறாமையற்றவர், அப்படிப்பட்டவர் பிரபாகரர் என்று பெயர். அவருடைய மனைவியின் பெயர் சுகுமாரி. இவர்களுக்கு 4 மக்கள் பிறந்தனர். அதில் இரட்டை பிள்ளைகள் மற்றும் தனித்தனியே 2 பேர் என்று 4 மக்கள். அந்த 4 பிள்ளைகளுக்கும் பிரபாகரன் என்ற அரசர் தன்னுடைய தந்தை,
தாயின் தந்தை, சகோதரர்கள் இவர்களினுடைய பிரசித்தமான பெயர்களை வைத்தான். இரட்டை பிள்ளைகளுள் சூரன் என்றும் பத்மன் என்றும் இரட்டை பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினான். மற்ற தனித்தனி பிள்ளைகளுக்கு சிங்கன் என்றும் தாரகன் என்றும் பெயர் சூட்டினான். பிறகு இந்த பிரபாகரன் ராஜ்யத்தில் இந்த பிள்ளைகளை இருக்கச் செய்துவிட்டு தான் தவம் செய்வதற்காக மனைவியோடு தபோவனத்திற்கு சென்று விடுகின்றான். சூரன் முதலிய பிள்ளைகள் சோம்பலின்றி நீதி முறைப்படி ராஜ்யத்தை ஆண்டு வருகின்றார்கள். அது சமயம் ஸ்ரீ அகஸ்திய முனிவர் சூரன் பத்மன் என்ற இரட்டையர்களிடம் வந்து எல்லா பாபங்களையும் போக்கும் ஸ்ரீ முருகனுடைய மகிமையை எடுத்து கூறுகின்றார். அதே போன்று திருணபிந்து என்ற முனிவர் மற்றும் யோகிகளில் சிறந்த விருஷபயோகி என்ற முனிவர் ஆகிய இருவர்களும் சிங்கனிடமும் தாரகனிடமும் வந்து துர்காதேவி மற்றும் மகாசாஸ்தா இவர்களினுடைய மகிமைகளை நன்றாக எடுத்து கூறுகின்றார்கள். சூரன், பத்மன், சிங்கன், தாரகன் என்ற 4 பேரும் இந்த ரிஷிகளினுடைய சிறந்த வசனத்தை உபதேசத்தை கேட்டு முதிர்ந்த புண்ணிய வசத்தினால் மிகுந்த பக்தி உடையவர்கள் ஆயினார்கள். சூரன், பத்மன் இவ்விருவருக்கும் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியின் உபதேசம் காரணமாக ஸ்ரீ முருகப்பெருமானிடம் அதிதீவிர பக்தி உண்டானது. சிங்கமுகன், தாரகன் இவ்விருவர்களுக்கும் முறையே துர்காதேவியிடமும் மகாசாஸ்தாவிடமும் மிகுந்த பக்தி உண்டாயிற்று. சூரபத்மன் மயில் உருவம் கொண்டு சுப்பிரமணியரை சுமப்பதற்கு மிகுந்த விருப்பம் கொண்டான். மகாபலவானான பத்மன் என்பவன் கோழி உருவம் கொண்டு துவஜத்தின் உருவமாயிருந்து முருகப்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இச்சை கொண்டான். சிங்கன் என்பவர் துர்காதேவியின் மகிமைகளை கேட்டு துர்காதேவிக்கு சிங்கவாகனமாக அமர வேண்டும் என்று மிகுந்த இச்சை கொண்டான். தாரகன் மகாசாஸ்தாவின் மீது பக்தி கொண்டு மகாசாஸ்தாவின் வாகனமான யானையாக இருக்க வேண்டும் என்று மிகுந்த இச்சை கொண்டான். இப்படி இந்த 4 பேரும் இவ்விதமாக முருகப்பெருமானுக்கும் துர்காதேவிக்கும் மகாசாஸ்தாவுக்கும் அவர்களது வாகனமாகும் தன்மையை வேண்டிக் கொண்டு அதனை அடைவதற்காக எப்பொழுதும் பக்தி உடையவர்களாகி ஒழுகினார்கள். பின்னர் ஒரு சமயத்தில் தங்களது புதல்வர்களிடம் ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு ஒப்புவித்துவிட்டு கைலாச மலைக்குச் சென்று அதன் அடிவாரத்தில் 40,000 வருஷம் மிக கடினமான தவத்தை செய்தார்கள். வரலாறு இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தவம் செய்து வாகனமாக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அதற்கு முன்பு இந்த தெய்வங்களுக்கு வாகனங்கள் இல்லையா என்றால் அது அவ்வாறு அல்ல. தெய்வங்களின் வாகனங்கள் என்பவை ஒரு பதம். அந்த பதத்திலே அவ்வப்பொழுது பக்குவமுற்ற ஆன்மாக்கள் அந்த பதத்தை தவம் செய்து அடைவார்கள். எனவே ஏற்கனவே ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமும் துர்காதேவிக்கு சிம்ஹ வாகனமும் மகாசாஸ்தாவிற்கு யானை வாகனமும் ஏற்கனவே இருக்கின்றன. ஆனால் இவர்கள் அந்த பதவியை அடைய வேண்டும், பதத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீ பரமேஸ்வரரை வழிபடுவதற்காக தேவர்கள் எல்லோரும் கைலாச மலைக்கு வருகின்றார்கள். அந்த தேவர்களின் வாகனம், அதிலே மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன், பிரம்மதேவரின் வாகனமான அன்னபக்ஷி ஆகியவைகளை கைலை மலை சாரலிலே வெளியே இருத்தி வைத்துவிட்டு ஸ்ரீ பரமேஸ்வரனை வழிபடுவதற்காக உள்ளே செல்கின்றார்கள். அப்பொழுது ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானின் வாகனமான மயிலும் துர்காதேவியின் வாகனமான சிங்கமும் மகாசாஸ்தாவின் வாகனமான யானையும் கைலை மலை சாரலில் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் முதலிய வாகனங்கள் மயிலையும் சிம்ஹத்தையும் யானையையும் பார்த்து சொல்கின்றார்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரபாகர அரசனினுடைய புத்திரர்கள் உங்கள் பதவிகளை அடைவதற்காக பஞ்சாக்னியின் மத்தியிலே நின்று கொண்டு அதிகோரமான மிகுந்த தவத்தை செய்கின்றார்கள் என்று கருடன் முதலிய வாகனங்கள் சொல்கின்றன. அதை கேட்டு மயில் முதலியவைகள் மிகுந்த கோபம் கொண்டன. நமது பதவி இவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கக்கூடும் என்று கோபம் கொண்டு இப்பொழுதே அவர்கள் தவம் செய்கின்ற இடத்திற்கு சென்று அந்த பஞ்சாக்னியின் ஜுவாலைகளை அணைத்துவிட்டு நீங்கள் ஏன் இவ்வாறு தவம் செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றன. சூரன், பத்மன், சிங்கன், தாரகன் என்ற 4 பேரும் நடுக்கம் கொண்டு
தங்களது விருப்பத்தை மயில் முதலியவைகளிடம் சொன்னார்கள். அப்பொழுது மயில் முதலிய வாகனங்கள், ஓ, நீங்கள் எங்களினுடைய பதவிகளை விரும்புகின்றீர்களா? அப்படியென்றால் நீங்கள் இப்பொழுதே எங்கள் முகங்களைக் கொண்ட பூத கணங்களாக ஆவீர்கள் என்று வசவுரை வழங்கினார்கள். இவ்வாறு சபித்துவிட்டு அந்த மயில் முதலிய வாகனங்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று சேர்ந்தன. அப்பொழுதே இந்த 4 பேரும் பூத கணங்கள் ஆகினார்கள். இந்த 4வரும் மயில் முதலியவைகளை தொடர்ந்து சென்று அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று துதிக்கின்றார்கள். அப்பொழுது மயில் முதலிய வாகனங்கள் இந்த 4 பூதங்களையும் பார்த்து இரக்கம் கொண்டு, பூதங்களே, நீங்கள் இப்பொழுதைக்கு இங்கேயே வசியுங்கள். சில காலம் சென்ற பின் உங்களது இச்சை சத்தியமாய் நிறைவேறும் என்று கூறினார்கள். அந்த வார்த்தையை கேட்டு இந்த 4 பூதங்களும் அண்டத்தின் ஆவரணத்தில் உள்ள பூதங்களோடு சேர்ந்து சந்தோஷமாய் வசித்து வந்தன. விஷ்ணு பிரம்மா முதலானவர்கள் ஸ்ரீ பரமேஸ்வரனாரை வழிபட்டுவிட்டு வந்து தங்கள் வாகனங்களில் ஏறி தங்களது இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். இப்படி பலசாலிகளாக சூரன் முதலியவர்கள் 4 பூதங்களாக அநேகம் கோடி அண்டத்தில் உள்ள ஆவரண பூதங்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் யுத்தம் வந்தது. அப்பொழுது அசுரர்களால் விரட்டப்பட்ட தேவர்களெல்லாம் இந்த பூதங்களை வந்து சரணடைந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அப்படி அழுகின்ற தேவர்களினுடைய வார்த்தையை கேட்டு இந்த 4 பூதங்களும், அதாவது சூரபத்மன் முதலானவர்கள் 4 பூதங்களாக இருக்கின்றார்களே, இவர்கள் மேலும் சில பூதங்களோடு சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து அசுரர்களை எதிர்த்து போரிட்டு அசுரர்களை விரட்டி விடுகின்றார்கள். அவ்வாறு அசுரர்களை தோற்கடித்த பின் இந்த 4 பூதங்களும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். இதையெல்லாம் பார்த்த அசுரேந்திரன் என்பவன் இந்த 4 பூதங்களுக்கும் தலைவனான கணாதிபனிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொல்கின்றார்கள். அப்பொழுது இந்த செய்தியை கேட்ட கணாதிபன் மிகுந்த கோபம் கொள்கின்றார். ஏனென்றால் இந்த 4 பூதங்களும் தங்களது தலைவனான கணாதிபதியின் உத்தரவை பெற்றுக்கொள்ளாமல் அவருக்கு தெரியாமல் சென்று தேவர்களுக்கு உதவி செய்தார்கள். எனவே கணாதிபன் மிகுந்த கோபம் கொண்டு, பூதங்களே, நமது உத்தரவின்றி தேவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக யுத்தத்திற்கு சென்று அநேகம் அசுரர்களை கொன்றிருக்கின்றீர்கள். நீங்கள் எனது கட்டளையின் வலிமையால் இனி மிக கொடூரமான அசுரத்தன்மையை அடைந்து எந்த தேவருக்காக உதவி செய்ய சென்றீர்களோ அதே தேவர்களுக்கு நாள்தோறும் துன்பங்களை செய்து கொண்டிருக்க கடவீர்கள் என்று கணாதிபர் இந்த 4 பூதங்களுக்கும் சாபம் கொடுக்கின்றார். அது முதல் இந்த 4 பூதங்களும் தேவர்களிடம் சத்ருத்தன்மையை அடைந்தார்கள். அதே சமயத்தில் தற்பொழுது முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கும் மயில் முதலியவை இந்த சூரபத்மன் முதலியவர்களினுடைய தவத்தை குலைத்தார்கள் அல்லவா? எனவே முருக கடவுள் சினம் கொண்டு தவத்தை குலைத்த தீவினை காரணமாக எமக்கு சமீபத்தில் இருக்கும் தகுதியை இழந்தீர்கள் என்று கூறி மயில் வாகனத்தையும் கோழியையும் விலக்கினார். அவைகள் காஞ்சிமா நகரை அடைந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்து குக சாயுஜ்யத்தை பெற்றுவிட்டன. கணாதிபரின் சாபம் காரணமாக சூரன், பத்மன், சிங்கன், தாரகன் என்ற 4 பேரும் அசுர பிறப்பை அடைந்தார்கள். அதிலே இரட்டையர்களான சூரனும் பத்மனும் அசுர ஜென்மத்திலே ஒரே உடலில் 2 ஆன்மாக்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவனுக்கு சூரபத்மன் என்று பெயர். உடல் ஒன்றாக இருந்தாலும் 2 ஆன்மாக்கள் அந்த உடலிலே இருந்தார்கள். அதனால்தான் முருகப்பெருமான் வேல் படையை ஏவிய பொழுது ஒரே உடலில் இருந்த சூரபத்மன் என்ற பெயரிலே இருந்த சூரனும் பத்மனும் அந்த உடல் வேலினால் கிழிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் 2 ஆன்மாக்களாக மாறி மயிலாகவும் சேவலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் துவஜமாகவும் ஆகிய சரிதத்தை நாம் கந்தபுராணத்திலே படித்தோம். அதேபோன்று சிங்கனும் தாரகனும் திருநந்தி தேவரிடம் சென்று, ஐயனே, துர்காதேவியின் ஊர்தியாகிய சிங்கமும் மகாசாஸ்தாவின் ஊர்தியாகிய யானையும் ஆகும் பேற்றினை பெறுவதற்கு எண்ணி நாங்கள் பல நாட்கள் தவம் செய்தோம். இடையிடையே இடையூறுகள் பல ஏற்பட்டுவிட்டன. எங்களினுடைய எண்ணத்தை இனிமேலாவது நிறைவேற்றுங்கள் என்று முருகப்பெருமானால் சம்ஹரிக்கப்பட்ட பின் சிங்கனும் தாரகனும் சென்று நந்தியம்பெருமானிடம் விண்ணப்பித்தனர். அப்பொழுது நந்தியம்பெருமான் அதுவரை
துர்காதேவிக்கு வாகனமாக இருந்த சிங்கத்திற்கும் மகாசாஸ்தாவிற்கு வாகனமாக இருந்த யானைக்கும் சாயுஜ்யம் என்ற முக்தியை கொடுத்து பின்னர் சிங்கனையும் தாரகனையும் முறையே துர்காதேவிக்கும் மகாசாஸ்தாவிற்கும் புதிய வாகனங்களாக அனுப்பி வைத்தார். இவ்வாறு இந்த 4 பேர்களினுடைய விருப்பமும் நிறைவேறியது. இவ்வாறு சூரன், பத்மன், சிங்கன், தாரகன் இவர்களினுடைய சரிதம் அது சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்பவர்களின் முன்ஜென்ம வரலாறாக தணிகை புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.